இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதனுடைய சிறப்பு என்ன? தனித்துவமான சூட்சமமான பரிகாரம் ஏதாவது இருக்கு? அமாவாசைக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதுக்கு நிகராகவே வந்து பௌர்ணமி அன்னைக்கும் உங்களுக்கு பவர் இருக்கு. ஸோ வரும் பௌர்ணமி, இந்த ஆணி மாதம் வரும் பௌர்ணமிக்கு நீங்கள் செய்யணும்னா 2 விஷயம் சொல்கிறேன், 2த்தையும் ஃபாலோ பண்ணிங்க. இது ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே செய்யலாம். உங்களுக்கு தீராத உடல் வியாதியாக இருந்தாலும் சரி, தீராத கடன் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகலை, அதிகமாக பிரச்சனை இருக்குது, உடல் ரீதியாக பிரச்சனை, சொத்து தகராறு, எதுவானாலும் இருக்கட்டும், ஒரு மனிதனுக்கு அனைத்தும் விஷயத்துக்குமே இந்த 2 விஷயம் பண்ணலாம். ஆனால் இது 2ல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய பரிகாரம், ஒன்று வந்து வீட்டிலே இருந்தாலும். நான் ஒரு பிறப்பில் பாயாக இருந்தாலும் வளர்ப்பில் எல்லாமே இருந்தாலும் எதுக்கு உங்களுக்கு இது சொல்கிறேன்னா, இது முழுக்க இந்து மக்களுக்கு நான் நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு முடிக்கிறீங்க. கோர்ட்டு கேஸு, படிப்பு, காதல், ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பு, டைவர்ஸ் கேஸ் எவ்வளவோ இருக்குது. எதுக்குமே நீங்கள் எங்கேயும் போனால் நீங்கள் இறைவன்கிட்டே சரணதி ஆகிடுங்க. படைச்சவன் காலிலே விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு செல்லும்னா உடல் உபாதைகள், அப்புறம் தீராத வியாதி, ஓகேங்களா. அப்புறம் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை பிரச்சனை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம், அப்புறம் குழந்தை பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் நீங்கள் மனசார உங்கள் உடல் உபாதைக்கு வேண்டிக்கிட்டு, ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் வேண்டிக்கலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கலாம். மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். நிறைய பௌர்ணமி அமாவாசை பதிவுகள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதனுடைய சிறப்பு என்ன? தனித்துவமான சூட்சமமான பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். நல்லா கேட்டிருந்தீங்க. மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தான். சாமியை வழிபடுறது, சித்தர்களை வழிபடுறது, இஷ்ட தேவதைகளை வழிபடுறது, உங்களோட முன்னோர்களை வழிபடுறது, ஸோ உங்களோட குலதெய்வத்தை வழிபடுறது எல்லாத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஆனால் எல்லா நாள்லையுமே வழிபடலாம். ஆனால் பௌர்ணமி அமாவாசை அப்படின்னா ஒரு சிறப்பே தனி, புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பவர் இருக்கு. சும்மா ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கு அமாவாசைக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதுக்கு நிகராகவே வந்து பௌர்ணமி அன்னைக்கும் உங்களுக்கு பவர் இருக்குது. ஸோ வரும் பௌர்ணமி, இந்த ஆணி மாதம் வரும் பௌர்ணமிக்கு நீங்கள் செய்யணும்னா 2 விஷயம் சொல்கிறேன், 2த்தையும் ஃபாலோ பண்ணிங்க. இது ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே செய்யலாம். உங்களுக்கு தீராத உடல் வியாதியாக இருந்தாலும் சரி, தீராத கடன் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகலை, அதிகமாக பிரச்சனை இருக்குது, உடல் ரீதியாக பிரச்சனை, சொத்து தகராறு, எதுவானாலும் இருக்கட்டும், ஒரு மனிதனுக்கு அனைத்தும் விஷயத்துக்குமே இந்த 2 விஷயம் பண்ணலாம். ஆனால் இது 2ல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய பரிகாரம், ஒன்று வந்து வீட்டிலே இருந்து செய்கிற பரிகாரம். அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும், நம்ம உடல் உபாதைகள் குறையிறதுக்கும், நம்மளை மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கும், நம்மளை நல்லா வச்சுக்கிறதுக்கும், குழந்தை உருவாகிறதுக்கு கூட இது உங்களுக்கு பயனாகும். அந்த அளவுக்கு இருக்குது 2 விஷயம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போவாங்க இல்லையா? இது எதுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு வழிபாடுக்கு போவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பழகி சின்ன மாதிரியே போயிட்டுருக்காங்க. ஆனால் உங்களோட எப்படி போகணுன்னு நிறைய இருக்குது, நான் சில வீடியோவில் சொல்கிறேன், பட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கிரிவலத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நீங்கள் உங்களோட நல்ல சுத்தம் பத்தமாக எல்லாம் ஆகிக்கிட்டு நடக்கிற உங்களோட ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு கிரிவலத்துக்கு போயிட்டு அண்ணாமலை தரிசனம் வெளியில் நின்று தரிசனம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வழியில் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு போகும்போது அந்த 4 மணி நேரம் நடக்கிறீங்க, அந்த 14 நல்லா கேட்டுங்க, நடக்குறது தான் இந்த பரிகாரம். உங்களோட மனசில் நின்று அந்த ஒரு கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டு நல்லா சாட்சகமாக உங்கள் பிரச்சனை எல்லாருக்கும் அனைத்தும் வேண்டிடுங்க. எங்கள் கற்பூரத்தை ஏற்றும் போது, தேங்காய் உடைக்கும் போது வேண்டிட்டு சிவன் மேலே பாரத்தை போட்டு நடக்க ஆரம்பிங்க. நடக்கும்போது செய்யக்கூடிய வேலை வந்து 2 விஷயம் பண்ணாதீங்க. கூட இருக்கட்ட பேசிக்கிட்டே நடக்காதீங்க, ஒரு தவறு. 2வது மூளைக்கு இஷ்டத்துக்கு நின்று சாப்பிட்டுக்கிட்டே நடக்காதீங்க, ஓகேங்களா? 4 மணி நேரம் சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆகிடாது. மிஞ்சி போனால் கொஞ்சம் தண்ணி குடிங்க, அதிகபட்சம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கேர்னஸாக இருந்தால் ஒரு டீயோ காஃபி மட்டும் சாப்பிடுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்புக்கு ஒன்று ஒன்றா விற்றுக்கிட்டே இருப்பாங்க கிரிவலத்தில். அது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று சாப்பிட்றது, அங்கே ஒன்று சாப்பிட்றது, ஊருக்கு கதை பேசுகிறது, இன்னொருத்தன் கதை பேசுகிறது. அங்கே நம்ம போகிறது வந்து சிவனை தரிசனம் பண்ண
நம்ம வேண்டுதலை கடுமையாக இருக்கிற வேண்டுதலை இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. அவரோட அழைப்பு இல்லாமல் போக முடியாது. அந்த பொக்கிஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு, வாக்மேன் போட்டுக்கிட்டு, ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு, சாங் கேட்டுக்கிட்டு, இது அங்கே நடக்கலை. அதுக்கு பேர் கிரிவலம் கிடையாது. அதுக்கு பேர் வந்து வாக்கிங்கு. கிரிவலத்தை கரெக்டாக பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இஷ்டத்துக்கு பேசாதீங்க, இன்னொருத்தர் கதையை பேசாதீங்க, கண்டதை சாப்பிடாதீங்க. அவர் மேலே பாரத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சு நடந்துக்கிட்டே இருங்க. பொறுமையோடு நடங்க. ஆனால் நடந்து முடிஞ்சிட்டு உங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். இது ஒன்று. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமர்ப்பணம். ரெண்டாவது, வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸு பசும்பால் வாங்குங்க. அதாவது ஒரு சொம்பு வாங்குறீங்க, ஒரு பசும்பால் ஒரு 1/2 லிட்டர் இல்லை 1 லிட்டர் வாங்குறீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு பாதியாக காசிடுங்க. சுண்டை இப்படி 1 லிட்டரை காசி 1/2 லிட்டர் ஆக்கிடும். கேட்டுங்க பெண்களை, முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு செல்லும்னா, உடல் உபாதைகள், அப்புறம் தீராத வியாதி, ஓகேங்களா. அப்புறம் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை பிரச்சனை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடின்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம், அப்புறம் குழந்தை பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் நீங்கள் மனசார உங்கள் உடல் உபாதைக்கு வேண்டிக்கிட்டு, ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் வேண்டிக்கலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கலாம். மனசார எப்படி வேண்டுதல் வைக்கணும்னா, நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் பசும்பால் வாங்கி அதை 1/2 லிட்டராக சுண்டை காசிட்டு அதை கரெக்டாக இந்த டைம்னா அந்த பகவான் இந்த 11:30-12 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வெளியில் பிரபஞ்சத்தை பார்த்த மாதிரி அந்த ஒளி வெளிச்சத்தில் அதை வைக்கணும். எத்தனை நிமிஷம் வைக்கணும்னா 10லேருந்து 15 நிமிஷம் அதை வைக்கணும். காசிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு சொன்ன பவனை பார்த்து வச்சுட்டு சிவனை வழிபடுற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அதை எடுத்து என்ன பண்ணணும், நல்லா ஒரு 15 நிமிஷம் ஓப்பனாக இருக்கணும். மூடி வைக்கக்கூடாது, திறந்து தான் வைக்கணும். வச்சுட்டு 10-15 நிமிஷம் நீங்கள் நில்லுங்க, தப்பு இல்லை, இல்லை உட்கார கூட செய்யுங்க. நீங்கள் உட்காந்துட்டு ஒரு 15 நிமிஷம் மனசார வேண்டிட்டு அந்த பாலை எடுத்து நீங்களும் குடிக்கலாம், வீட்டில் இருக்கும் ஹஸ்பண்டுக்கு தரலாம், குழந்தைக்கு தரலாம், வயசானவங்களுக்கு கொடுக்கலாம். சொன்ன உடல் உபாதைகள் பிரச்சனை, பிசிஓடி ப்ராப்ளம், கர்ப்பப்பை பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, உடம்பு பிரச்சனை எதுவானாலும் இது நீங்கிறதுக்கு சிவன் மேலே வாரத்தை போட்டு இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆணித்தனமானது. என்னடா இது குருஜி வந்து எல்லாமே கிரிவலம் தான் போக சொல்லுவாங்க, சிவனை தரிசனம் பண்ண சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து எல்லாம் பண்ணுறது. இப்போது கிரிவலம் போகிறவங்க தான் கிரிவலம் போகிறாங்க, போகாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க என்ன பரிகாரம்? இப்போ நார்மலாக சிவனை வழிபடுறது, பாட்டு என்ன சொல்கிறது, சாமி கும்பிட்றது, சிவன் வழிபட்டுட்டு தூங்குனா செல்லாது. நம்ம உடல் உபாதைகள் குறையிறதுக்கு தான் இந்த பரிகாரம் சொல்கிறேன். இதுக்கு பசும்பால் நீங்கள் பயன்படுத்தி சுண்டை காசி இந்த பிரபஞ்சத்தில் வச்சு அந்த சிவனை நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை உண்டிங்கன்னா உங்களோட உபாதைகள் 100% குறையும். இது வீட்டிலேருந்து செய்கிற பரிகாரம். இது வந்து உங்களோட கிரிவலத்துக்கு போகிற அண்ணாமலை நம்பி நீங்கள் போகிறது. இது ரெண்டை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களோட பிரச்சனைங்க அனைத்தும் இந்த பௌர்ணமி, என்ன பௌர்ணமி? ஆனி பௌர்ணமி. இந்த ஆனி பௌர்ணமியை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பௌர்ணமிக்கு நான் நடக்கிறேன், அந்த திருவண்ண அண்ணாமலை வார்த்தை போட்டு நடக்கிற அடுத்த பௌர்ணமிக்குள்ளே என் பிரச்சனை தீரணும்னு மனசில் வேண்டிட்டு நடந்து பாருங்கள். உங்களோட பிரச்சனையில் 100% குறையும். நான் ஒரு பிறப்பில் பாயாக இருந்தாலும் வளர்ப்பில் எல்லாமே இருந்தாலும் எதுக்கு உங்களுக்கு இது சொல்கிறேன்னா, இது முழுக்க இந்து மக்களுக்கு நான் நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு முடிக்கிறீங்க. கோர்ட்டு கேஸு, படிப்பு, காதல், ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பு, டைவர்ஸ் கேஸ் எவ்வளவோ இருக்குது. எதுக்குமே நீங்கள் எங்கேயும் போவேனா, நீங்கள் இறைவன்கிட்டே சரணதி ஆகிடுங்க. படைச்சவங்க காலிலே விழுங்க. பெற்றவங்க காலில் விழுறீங்கள, உங்கள் பெற்றது அம்மா அப்பா வந்து அந்த கருவை விதைச்சது படைச்சவன், அவன் காலில் விழுங்க. எங்கேயுமே விழ வேணாம். இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சூப்பர். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பதிவுகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். அந்த வகையில் இந்த பௌர்ணமி பரிகாரமும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஆணி பௌர்ணமிக்கு மக்கள் இந்த 2 விஷயத்தையும் பின்பற்றணும். நல்ல அற்புதமான தகவல் குருஜி. நன்றி. நன்றிம்மா.